கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற தென்னிந்திய ஒரு திருச்சபை பேரார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அருமையான செயலாளர் அருமையான பெர்னாண்டஸ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்து நன்றி தெரிவிக்கிறோம். மதுரை பேராயர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஆயர் அனைவருக்கும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆல் இந்தியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில் 25,000 திருச்சபைகளுக்கு தலைவராக இருக்கிற பிஷப் மோகன்தாஸ் ஏஐசி சேர்மன் இன்றைக்கு இந்த சமூகத்தை குறித்து சில நிமிடங்களை சொல்லி நான் அமரும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த செயல் திட்டத்தை இன்றைக்கு இந்த ஸ்டேடியத்தில் பார்க்கும்போது இதே தென்னிந்திய திருச்சபை சார்பிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்ட்ரூஸ் திருச்சபையிலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் காலத்திலே ஒரு மத தடை சட்டம் வரப்படும் போது அந்த நேரத்திலும் இதே போல் கூட்டத்தை தென்னிந்திய திருச்சபை சார்பிலே அன்றைக்கு நடந்ததை இன்றைக்கு நான் நினைவு கூட்டி விரும்புகிறேன். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டங்கள் திருச்சபைக்குள்ளே ஜெபித்தவர்களை, திருச்சபைகளை நாங்கள் கிறிஸ்தவர்கள் வெளியே வராதவர்களை, ரோட்டில் அமராதவர்களை எங்களை ரோட்டில் அமர வைத்தது. ஏனென்றால் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலும் பல மாநிலத்திலும் தொடர்ந்து அந்த வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மணிப்பூரில் நடந்த சம்பவத்திலும் அனைத்து மாவட்டத்திலும் கலெக்டர் அலுவலகத்தில் நாங்கள் இப்படி ஒரு போராட்டங்களையும் நடத்தினோம். இதே இடத்துல பல ஆயிரம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். மறுபடியும் தொடர்ந்து இப்படி போராட்டம் நடத்துமானால் இன்றைக்கு சாதாரணமாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒன்று பைபிள் சொல்லுகிறது, ஒரு கணத்தில் காட்டும் மர கணத்தில் காட்டுன்னு சொல்வது போல் ஒருவேளை இன்றைக்கு அப்படிதான் கிறிஸ்தவர்கள் அமைதியாக ஜெபித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது, மாறுபாடு சந்ததிக்கு மாறுபாடாயிருன்னு. அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இன்றைக்கு 3% ஓட்டு அல்ல, 18% கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ஒரு மோட்டு பூச்சி நீ நசுக்கினால் 1000 மோட்டு பூச்சி எடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நேரம் அடிப்பீங்க, நாங்கள் வாங்கி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கும் நல்லா கவனிங்க. உங்கள் தாயும் 10 மாதம் தான் பெற்றெடுத்தார்கள், உங்களையும் என் தாயும் 10 மாதம் தான் பெற்றெடுத்தார்கள். இயேசுநாதர் சொன்ன உபதேசத்திற்கு பொறுமையாக தாழ்மையாக நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். தயவு கூர்ந்து, ஏனென்றால் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றைக்கு நடந்த உடனே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் உடனடியாக வன்மையாக கண்டித்தார். உடனடி அதே போல் நம்முடைய அருமையான எழுச்சிமிகு அண்ணன் விடுதலை சிறுத்தைத்துறை தலைவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஒரு பெரிய கூடுகை வைத்து வன்மையாக கண்டித்தார். நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் பயங்கரமான கூட்டு வன்மையாக கண்டித்தார்கள். நேற்று முந்தா நாள் கிறிஸ்து தேசிய முன்னணி கட்சிகள் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடக்குமானால் ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல, சென்னை அல்ல, 38 மாவட்டம் அல்ல, எல்லா மாநிலத்திலும் போராட்டம் குதிப்போம். கைத்துக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் வீட்டில் ஜெபித்து கொண்டு இருந்தோம், சபையை நடத்தி கொண்டு இருந்தோம். எங்களை வெளியே கொண்டு வந்து, ஏனென்றால் எங்கள் நாட்டில் எந்த பிரிவினையும் கிடையாது. இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். யாரோ சில சக்திகள் எழும்பி, தீய மனுஷர்கள் எழும்பி இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது ஒரு கோரிக்கை வைக்கிறோம், உடனடியாக அடித்துவதை நிறுத்துங்கள், உடனடியாக சபை பூட்டுவதை நிறுத்துங்கள், உடனடியாக சுதந்திரமாக ஊழியம் செய்வதை தடை செய்யாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் சொல்லுங்க? கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம்,
என்ன செய்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் அப்படிப்பட்டதை உடனடியாக நிறுத்தினால் நிச்சயமாகவே எதிர்காலத்தில் இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை தென்னிந்திய திருச்சபை சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வர நாட்களில் எல்லா திருச்சபைகளும் அனைத்து சபைகளும் மறுபடியும் இப்படி நடக்குமானால் எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாநிலத்திலும் இந்த போராட்டத்தில் நாங்கள் குதிப்போம் என்பதை வன்மையாக கண்டித்து ஏஐசி சார்பில் இதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையத்துக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டம் ஜெபிக்கிற கூட்டம் ஜெபித்து கொண்டு இருக்கிறது. எங்க சொல்லுவாங்க அடிக்கடி, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஜெயத்தை மாற்றுவார். நாங்களும் இத்தனை ஆண்டுகள் இப்படிதான் ஜெபித்து ஜெபித்து முடங்கள் என்று எப்படியாவது மனம் திரும்புவீர்கள், எப்படியாவது நிறுத்துவீர்கள் பார்த்தால் நீங்கள் அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கிறீர்கள். தயவு செய்து எங்க மேல ஒரு கரிசனை வையுங்கள். நாங்கள் என்ன தவறு செய்கிறேன் என்பதை நீங்கள் சுட்டி காட்டுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள், மாநிலத்தை ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள். அடிக்கிறீர்கள், திருப்பி அடிக்க முடியாதா? திருப்பி அடிக்க முடியாதா? செத்தாலும் இயேசுக்கா சாவுன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள் ரத்த சாட்சியா மறித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரத்தத்துக்கெல்லாம் ஒரு பதில் உண்டு. மறந்துடாதே, அடிக்கிற தோழரே, அடிக்கிற சகோதரரே, நீ மறந்துடாதே. இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, தயவு செய்து எல்லா மாநிலத்திலும் ஒரு தேவ சமாதானத்தை கொண்டு வாங்க. எங்க தமிழகத்தில் இன்னைக்கு சமாதானமான ஆட்சி நடக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்துக்களும் முஸ்லிம்களும் நாங்கள் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையா இருக்கிறோம். அதே போல சில மாநிலங்களும் ஒற்றுமையாக இருக்கிறது. ஆந்திரா மாநிலம், தெலுங்கானா மாநிலம், கேரளா மாநிலம், அந்த நார்த் மிஷன் சைடில் தான் இப்படிப்பட்ட வன்முறைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் இந்த வன்முறை தொடரமானால் விரைவிலே பெரிய அளவிலே போராட்டம் நடத்தும் என்று சொல்லி ஏஐசி சார்பில் நான் இதை வன்மையாக கண்டித்து அனைத்து பெந்தோகோ சபைகள் சார்பில் இதை நான் பதிவிடுகிறேன். வாழ்க்கை ஆண்டவர் நிச்சயமாகவே இதை கேட்ட பதிலை கொடுப்பார். நிச்சயமாக தேவ சமாதானம் எங்க தேசத்தில் வரும். நாங்கள் எந்த பிரிவினையுமே கிடையாது, எந்த பிரிவினை கிடையாது. எங்க தெருவில் பார்த்தோன்னா, எங்க தெருவில் ஒரு இந்து கோயில் இருக்குது, அடுத்த ஆர்சி சர்ச் இருக்குது, பெந்தோகோ சபை இருக்குது, முஸ்லீம் கோயில் இருக்குது. எங்க தெருவில் ஒரு பிரச்சனை கிடையாது, எங்க நாட்டிலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சில விஷ கிருமிகள், சில விஷ சக்திகள், சில விஷ காரியங்கள் கிறிஸ்துவிலே வாழக்கூடாதபடி, கிறிஸ்துவில் உபதேசம் பண்ணக்கூடாதபடி திருச்சபையில் பூந்து அடைப்பதை நிறுத்தவில்லை என்றால் இப்படிதான் மக்கள் ரோட்ல வந்து ஆராதனை பண்ணுவோம். மறுபடியும் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டு மட்டுமல்ல எல்லா மாநிலத்திலும் எழும்பி விட்டார்கள். எழுப்பதில் பார்க்க தான் போறீங்க. நிறுத்துங்க என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைத்து பெந்தோகோஸ்து சார்பில் இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.